அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. சென்னை மாநகராட்சியின் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் விக்டோரியா மஹால் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. 1890 கட்டி முடிக்கப்பட்ட பழம்பெரும் கட்டிடமான விக்டோரியா மஹாலை 32.62 கோடி ரூபாய் செலவில் தொன்மை மாறாமல் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. சென்னை மாநகராட்சியும் சுற்றுலாத்துறையும் இணைந்து செயல்படுத்தும் இந்த சீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதும் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்டா விவசாயிகளின் நெல் மூட்டைகளை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்யாததால் 30 லட்சம் நெல் மூட்டைகள் சாலையில் குவித்து வைக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வேதனை தெரிவித்தார். அரசின் மெத்தன போக்கால் விவசாயிகளின் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகி கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை முறையாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யவில்லை. இன்றைக்கு டெல்டா மாவட்டம் மற்றும் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் சுமார் 30 லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு சாலையிலே குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.